சேலத்தில் நடைபெறும் தாவேகா கூட்டத்தில் பங்கேற்க நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டார் விஜய். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் சேலம் செல்கிறார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் பேசுகிறார். பொதுமக்கள் நுழைவுச் சீட்டு இல்லாதவர்கள் பங்கேற்க அனுமதி மறுப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ரூபாய் 14,400 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,15,200 ரூபாய்க்கும் விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலை கிலோவிற்கு 20,000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி ரூபாய் 280 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,80,000க்கும் விற்பனை. ஒரு கோடியே 31 லட்சம் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் வங்கிக் கணக்கில் இன்று காலை 5,000 ரூபாய் வரவு வைப்பு. 3 மாத முன்பணம் ரூபாய் 3,000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2,000 வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமைத் தொகையை முடக்க பார்ப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் 2.0வில் மகளிருக்கான உரிமைத் தொகை 2,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. இரண்டு நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று திருச்சி வருகிறார். தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் சட்டசபை தொகுதிகளை தேர்வு செய்ய உள்ளதாக தகவல். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 4.5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 24.30 கோடி மதிப்பில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. (9,801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். அனைத்து நடைமுறைகளையும் கைபேசி மூலம் எளிதாக மேற்கொள்ளும் வகையில் தேர்வுக்களம் என்ற மொபைல் செயலியும் அறிமுகம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி. 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வந்தவாசி அருகே கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. வீட்டை சீரமைக்கும் பணியின் போது நிகழ்ந்த விபத்தில் மேலும் ஒரு சிறுவன் படுகாயம். காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம். அனைவருக்கும் சமமான ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கம். திருவண்ணாமலையில் வீட்டிற்குள் புகுந்து குழந்தையை கடத்த முயற்சி. வடமாநில வாலிபரை பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள்.
தஞ்சையில் மருந்தகத்தில் ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் உயிரிழப்பு. மருந்து கடை உரிமையாளரை பிடித்து போலீசார் விசாரணை. கோவையில் முக்கிய பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை. கோவை குண்டுவெடிப்பு தினம் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு போலீசார் உத்தரவு. தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. தென் தமிழகத்தில் நாளை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பிப்ரவரி 25 முதல் 27ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள். சென்னை மதுரவாயலில் 25ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். கேரள மாநிலம் பந்தளத்தில் 55 பவுன் நகை கொள்ளை வழக்கில் திருக்குறுங்குடி திமுக நிர்வாகி ரமேஷ் கைது. இன்னும் எத்தனை மாநிலத்தில் திராவிட மாடலை திமுகவினர் நிலைநாட்டி உள்ளனரோ என அண்ணாமலை கேள்வி. திருபுவனத்தில் உள்ள கம்பகரேஸ்வரர் கோவில் கொடிமரம் சாய்ந்ததால் அதிர்ச்சி. கும்பாபிஷேகம் நடந்த 2 ஆண்டுகளே ஆன நிலையில் கொடிமரம் சாய்ந்ததால் பக்தர்கள் வேதனை. தமிழகத்தின் 12 கோவில்களில் வரும் 15ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிவராத்திரி விழா. ராமேஸ்வரம், விருத்தாச்சலம், திருநாகேஸ்வரம் உள்ளிட்ட கோவில்களில் ஆன்மீக சொற்பொழிவுடன் சிவராத்திரி விழா. எகிப்து பிரமிடு கல்லறைகளில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்களில் தமிழ் வணிகரின் பெயர். உலகம் தழுவிய தமிழ் என்பதே நம் அடையாளம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். தருமபுரியில் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம். பிரம்பால் தாக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் சக ஆசிரியர்கள் மீது குற்றச்சாட்டு. ஏவிபி பிலிம் சிட்டி உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி மற்றொரு மோசடி வழக்கிலும் கைது. ரூபாய் 25 கோடி நிலத்தை போலி ஆவணங்கள் பயன்படுத்தி மோசடி செய்ததாக முதியவர் புகாரில் நடவடிக்கை. பிரதமர் அலுவலகம், அமைச்சரவை செயலகம் அடங்கிய புதிய சேவா தீர்த் கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். பல்வேறு துறை அமைச்சகங்களின் அலுவலகங்களை உள்ளடக்கிய கர்த்தவ்ய பவனையும் திறந்து வைக்கிறார். கர்நாடக அரசு சமூக நலத்துறை உயரதிகாரி ஜனார்த்தனன் வீட்டில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை. ரூபாய் 1.70 கோடி ரொக்கம், 3 வீடுகள், விவசாய நிலம் என ரூபாய் 4.42 கோடி மதிப்பிலான சொத்து பத்திரங்கள் பறிமுதல். பொருளாதார குற்றவாளியாக அறிவித்ததை எதிர்த்து தொழிலதிபர் விஜய் மல்லையா தொடர்ந்த வழக்கு. நாடு திரும்பி நேரில் ஆஜராகும் வரை அவரது மனுக்களை விசாரிக்க முடியாது என்று மும்பை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டாலும் வழக்கு தொடரப்பட்டாலும் விவசாயிகளுக்காக நான் போராடுவேன். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு திட்டவட்டம்.
சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். மக்களவையில் மார்ச் 9ஆம் தேதி விவாதம் நடைபெறும் என தகவல். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பதவி நீக்கம் செய்யக்கோரி தனிநபர் தீர்மான நோட்டீஸ். பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே மக்களவை செயலகத்தில் தாக்கல். பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா சில்வா 18ஆம் தேதி இந்தியா வருகிறார். இரண்டாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் லுலா 21ஆம் தேதி குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார். வங்காளதேசத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் வன்முறை வெடித்தது. வாக்குச்சாவடி ஒன்றில் இரு கட்சிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர் படுகொலை. துருக்கி நாடாளுமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதி அமைச்சர் பதவியேற்க எதிர்ப்பு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தடுக்க முயன்றதால் நாடாளுமன்றத்தில் இரு தரப்பினரிடையே மோதல். சீனாவின் ஷாங்காயில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு சாலையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. மெட்ரோ பாதை கட்டுமான பணிகளின் போது 20 மீட்டர் அகலத்திற்கு பள்ளம் ஏற்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. உலகின் மிக நீளமான ராட்சத பெண் மலைப்பாம்பு இந்தோனேஷியாவில் கண்டுபிடிப்பு. 7.22 மீட்டர் நீளம், 96.5 கிலோ எடை கொண்ட பாம்பு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது.